ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. தேவன் தந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பை நான் மாத்திரம் அனுபவித்து என் வாழ்க்கையை முடித்து விடாதபடி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வர்களாய் மாறுங்கள். அப்படிப்பட்ட நாட்களாய் இந்த நாட்கள் மாறட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கிறார் சுவிசேஷத்தை, ஆத்ம பாரத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, நீ இன்னொருத்தருக்கு விடுன்னு சொல்லாம இன்னொருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தக்க ஒரு ஆட்களுக்கு ஒப்புவிங்கிறார். அதாவது ஜெபத்திற்கு எரேமியா 333 வச்சுக்கலாம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறதற்கு 222 வைக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, பவுல் சொல்கிறார், என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க, மற்றவர்களுக்கு போதின்னு சொல்லல, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. உண்மையுள்ள மனுஷன் ஒப்புவி. நான் உனக்கு சொன்னது போல நீ ஒருத்தருக்கு சொன்னது மாதிரி அவன் இன்னொருத்தருக்கு சொல்லணும். இந்த தடைகளை ஓட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரிலே ரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ரிலே ரேஸ் எப்படி 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஆரம்பத்தில், ஒருத்தர் கால் கிரவுண்டில், ஒருத்தர் முக்கால் கிரவுண்டில் அப்படி இருப்பாங்க. இந்த ஜெயம் தொடர் ஓட்டம் இதுக்கு பெயர். தனிநபர் இல்லை, எல்லாரோடு சேர்ந்தது. இவர் ஓடிக்கொண்டு போய் அந்த கம்பை கொடுப்பார், கோ அப்படிமார் அவர் ஓடுவார், வாங்கிட்டு ஓடி வெற்றி பெறுவார்கள். இந்த ஸ்ட்ராபெரி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி செடி நல்ல வாசனை, அழகா, ருசியா இருக்கும். அது எப்படின்னா, ஒரு தாய் செடி கீழே வேரோடி போய் நிறைய பக்க இது முளைக்கும். அது இன்னொரு மறுபடியும் கிளைகளை போய் முளைச்சிருக்கு. இப்படி தான் ஸ்ட்ராபெரி முளைக்குமா. நம்ம வாழை நடுவோம் பார்த்தீங்களா, பக்க வாழைன்னு இருக்கும். சமீபத்தில் எங்கள் வீட்டில் கூட சும்மா சாதாரணமாக இருப்போமா ஒரு வாழை விழுந்துட்டு அதுலேருந்து வந்த பக்க வாழையை நான் வெட்டி விட்டேன். அது காய்த்து அந்த பழத்தை சாப்பிட்டோம். ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. கடையில் எவ்வளோ வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் விளைஞ்சது சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்கள் கேட்ட சுவிசேஷம் உங்கள் மட்டில் இருக்கக்கூடாது. ஏமே, நீங்கள் பெற்ற அற்புதம் உங்கள் மட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் பட்ட நன்மை, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் செய்த நன்மை உங்கள் மட்டில் இல்லாதபடி மற்றவர்களுக்கு நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும், மற்றவர்களை உருவாக்க வேண்டும். ஐயா D.L. மோடி ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். அவர் வச்சிருந்த செருப்பு கடையில் ஒரு ஒரு மேற்பார்வையாளராய் ஒரு மேனேஜராக இருக்கிறார். அவர் சுவிசேஷம் சொல்லி F.E. மேயர் என்கிற ஒருத்தரை உருவாக்குறார். அந்த இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியராக மாறுறாங்க. அந்த F.E. மேயர் யாரை உருவாக்குறார்? வில்ஃபர் சேப்மன்ங்கிற உருவாக்குறார். பார்த்தீங்களா, போயிட்டே இருக்கு. D.L. மோடியே பெரிய ஊழியக்காரர். அவர் F.E. மேயர் உருவாக்குறார், வில்ஃபன் சேப்மன் உருவாக்குறார். தொடர்ச்சியாக ஊழியம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சந்ததி இவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். புதிய ஆத்மாக்களை உருவாக்குங்கள். ஆமென். துக்கத்தோடு, வேதியோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீர் இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். ஏசப்பா அன்பை பேசுங்க. ஆமென். உங்கள் தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபித்து உங்கள் தேவை ஃபுல்ஃபில் ஆகிட்டு நான் ஐம் சாட்டிஸ்ஃபைட் அப்படி சொல்லிடாதுங்க. திருப்தி அடையாதுங்க. மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்கள். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால் அப்படிப்பட்ட நாளை மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். கிருபை கொடுக்கட்டும். ஆத்துமாதையும் பண்ணுகிற கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.